அதாவது காஞ்சிபுரம் அடுத்துள்ள வெள்ளை கேட் பகுதியில் அரக்கோணம் சாலையில் சி சாய் என்டர்பிரைஸ் என்ற வுட் ஸ்கிராப் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 15க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் தங்கி பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த தொழிற்சாலையில் மரப்பொருட்களை உற்பத்தி செய்யும் போது மீதமுள்ள மரத்துண்டுகள், சில்லுகள், தூள், உடைந்த பலகைகள், மரைக்கட்டைகள் போன்ற வுட் ஸ்கிராப்புகள் பெரிய அளவில் சேகரிக்கப்பட்டு ஒருங்கிணைந்த மரப்பொருட்கள், கலைப்பொருட்கள், சிற்பங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உருவாக்கவும் விறகு அடுப்புகள், கொதிகலனுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் இன்று விடிகாலை சுமார் 2 மணி அளவில் இந்த தொழிற்சாலையில் உள்ள மர பொருட்களை தீப்பிடித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக அதிக காற்று வீசியதாலும் இந்த தீ மலமளவென அனைத்து பகுதியிலும் பரவியது. தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் உத்திரமேரூர் பகுதியில் இருந்து 4 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர சுமார் 4 மணி நேரம் போராடி தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதை பற்றி தீயணைப்பு துறையினர் கூறும்போது, வடமாநில தொழிலாளர்களின் இங்கு தங்கியிருந்து பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் சமையல் செய்யும் போது தீப்பொறி பட்டிருக்கலாம். மேலும் இது வுட் ஸ்கிராப் என்பதால் தீ அனைத்து பகுதிகளுக்கும் மிக விரைவாக பரவியது. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த விதமான காயம் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் பணிபுரியும் போது தீ விபத்து ஏற்படாமல் இருக்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளனர்.